பொண்ணுங்க தங்களோட பிரச்சனைகளுக்காக தைரியத்தோட போராடுறது பைத்தியக்காரத்தனமா தெரியுது. எங்களுக்கு நடக்கிற பிரச்சனையை சொன்னா அது டிராமா, எங்க கண்ணீரை ஷேர் பண்ணிக்கிட்டா அது ஆக்டிங். எங்க வலிக்கு பின்னால இருக்கிற உண்மைகள் சார் உங்களுக்கு எப்பவுமே பொய்யாவே தெரியுது. ராஜரத்னம் சார், எப்ப ஆச்சு பாதி தூக்கத்துல 100 பேர் ஒரே நேரத்துல உங்க கழுத்தை நெருக்கிற மாதிரி கனவு கண்டு பதறி எழுந்திருச்சிருக்கீங்களா? வாட்? எழுந்திருச்சிருக்க மாட்டீங்க. பெரிய அட்வொகேட் ஃபேமிலியில வலினா என்ன, இழப்புனா என்ன, காயம்னா என்னன்னு எதுவும் தெரிஞ்சிருக்காது. ஆனா நான் அப்படி இல்ல. ஒரு முழு நைட் நிம்மதியா தூங்கி எத்தனை வருஷம் ஆச்சு. என்னோட எல்லா சிரிப்புக்கு பின்னாடியும் கண்ணீர் இருக்கு. கடந்த காலத்தை தாண்டி வர முடியாத கோவம் இருக்கு. ஒவ்வொரு ராத்திரியும் முகம் தெரியாத பல 100 கைகள் என்ன துரத்திட்டு வருது நினைச்சு பயந்து பயந்து செத்துட்டு